தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் டேப் சதீஷில் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னங்க? பக்தி இலக்கியத்துல சீரா புராணம். சரிங்க. பக்தி இலக்கியம் பார்த்தலையா, சைவம், வைணவம், கிறிஸ்தவம் பார்த்துருக்குறோம். ஸோ கிறிஸ்தவத்துல தேம்பாவணி, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ரட்சணையா தெரியும்லாம் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸ்ல. சரியா? ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம பார்க்க போறது சீரா புராணம். ஸோ சீரா புராணம் இஸ்லாத்துடைய இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது சீரா புராணமும் சின்ன சீராவும். நமக்கு இதுல முன்னாடி படிக்கும்போது இரட்டை காப்பியங்கள்லாம் என்ன படிச்சிருப்போம்? சிலப்பதிகாரம், மணிமேகலை படிக்கிறோம்ல. சிலப்பதிகாரம், மணிமேகலை மாதிரி இஸ்லாமிய இலக்கியங்கள்ல இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது எது அப்படின்னா சீரா புராணமும் சின்ன சீராவும். யார் எழுதியிருப்பா? உமர் புலவர் எழுதினது சீரா புராணம், பனு அகமத் மரைக்காயர் எழுதினது சின்ன சீரா. ரெண்டு இருக்கும். அந்த மாதிரி கிறிஸ்தவ இலக்கியங்கள்ல இஸ்லாமிய இலக்கியங்கள்ல மிக பெரியது, அது மட்டும் இல்லாம ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா இந்த சீரா புராணம் தான். இதுக்கு முன்னாடி சில இலக்கியங்கள் வந்திருந்திருந்தாலும் ஆனா இஸ்லாமிய இலக்கியங்கள்ல ரொம்ப பெரியதுமாகவும் ரொம்ப சிறப்பானதும் பார்க்கக்கூடக்கூடியது சீரா புராணம். சீரா புராணம் அப்படின்னா யாரை பத்தி சொல்லுது, யார் பாடியிருக்கா, எப்படி பாடினாங்க, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்ம பார்க்கலாம். பாப்போமா? சீரா புராணத்தோட ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டா உமர் புலவர். யாருங்க சீரா புராணத்தோட ஆசிரியர்? உமர் புலவர். சீரா அப்படிங்கிறது வாழ்க்கை, புராணம் அப்படிங்கிறது வரலாறு. சீரா அப்படிங்கிறது என்னன்னா அரபு வேர்டு. சரியா? அரபு சொல் வந்து சீரத்துன்னபி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். சீரத்துன்னபி அப்படின்னு இருக்கும். சீரத்துன்னபி அப்படிங்கிறது நபிகளாருடைய வரலாறு அப்படின்னு மீனிங். அதுல எதை எடுத்திருக்கோம்? சீரத் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம். அடுத்து புராணம் அப்படிங்கிறது வரலாறு. அப்போ வாழ்க்கை வரலாறு. யாருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுது? சீரா புராணம் அப்படிங்கிறது யாரு? இறை தூதராகிய முகமது நபிகளார். முகமது நபிகள் இருக்கார் இல்லையா, இவரோட வாழ்க்கை வரலாறு சொல்றதுங்க. இஸ்லாமுடைய இறை தூதராக இருக்கக்கூடிய நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி சொல்லுது. சரி, இவருடைய ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் நாகலாபுரம் சொல்லப்படுது. சில இடங்களில் கீழக்கரை அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்க. நாகலாபுரம் அப்படிங்கிறது இருக்கு, சில இடங்களில் கீழக்கரை அப்படிங்கிறது இருக்கு. சரி, இவருடைய முழு பேர் என்னங்க? உமர் புலவரோட முழு பேரு உமரு கத்தாப். உமரு கத்தாப். அதான் நாம எப்படி சொல்றோம்? உமர் புலவர்னு சொல்றோம். உமர் புலவருடைய முழு பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உமரு கத்தாப். இவருடைய தந்தை பேரு செய்கு முகமது அலியார். செய்கு முகமது அலியார். சரிங்களா? இவருடைய தந்தையோட பேர் வந்து என்ன சொல்றாங்க? செய்கு முகமது அலியார். அடுத்து இவருடைய காலம் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு. சிறப்பு பேர் வந்து இஸ்லாமிய கம்பர். அது நம்ம நேற்றே பார்த்துருக்கிறோம். சரி, இஸ்லாமிய கம்பர்னு சொல்லப்படுறாருன்னு பார்த்துட்டோம். இவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா செய்கு முகமது அலியார். இவர் யார்கிட்ட அங்க வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு கேட்டா, ராமநாதபுர சேதுபதியாக இருந்த கிழவன் சேதுபதி விஜய ரகுநாத தேவர் சீதக்காதி, வள்ளல் சீதக்காதி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட. இவர் யார்கிட்டலாம் வேலை பார்த்திருக்காரு அப்படின்னா, ராமநாதபுரத்து சேதுபதி மன்னர்கள்ல முக்கியமானவர் கிழவன் சேதுபதி, தென் விஜய ரகுநாத தேவர், அதுக்கப்புறமா சீதக்காதி, இவங்ககிட்ட எல்லாம் அமைச்சரா வேலை பார்த்திருக்காரு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, சீரா புராணத்தோட ஆசிரியர் யாரு? உமர் புலவர். சீரா புராணம் அப்படின்னா வாழ்க்கை வரலாறு. யாருடைய வாழ்க்கை வரலாறு பாடுறோம்? நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு பாடுறோம். இவருடைய முழு பேர் பார்த்தீங்கன்னா உமர் கத்தாப் அப்படிங்கிறத நம்ம உமர் புலவர்னு சொல்றோம். இவருடைய காலம் பார்த்தோம், தந்தையார் பேர் பார்த்தோம், அப்புறம் இவர் யார்கிட்ட வேலை பார்த்தாருன்னு பார்த்தோம். ஸோ இவருடைய ஆசிரியர் யாருன்னா கடியமுத்து புலவர். சரியா? எட்டயபுரம் கடியமுத்து புலவர் இருப்பாரு. அவர் பேருங்க இருக்கு. எஸ், உமர் புலவர் வந்து எட்டயபுரம் மன்னருடைய அவை புலவராக இருந்த யாருடைய மாணவர்? கடியமுத்து புலவருடைய மாணவர். கடியமுத்து புலவருடைய மாணவர். இது கேட்ட கொஸ்டின் தாங்க. கடியமுத்து புலவருடைய மாணவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எட்டயபுரம் அமைச்சரவையில் இருந்த ஒரு கவிஞராக இருந்த கடியமுத்து புலவருடைய மாணவர் இவர். கடியமுத்து புலவருக்கு அப்புறமா, அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் இருந்த இடத்துல புலவராகவும் இருந்தவர் யாரு? இவர். கடியமுத்து புலவருக்கு மாணவராகவும் இருந்திருக்காரு. அவருக்கு அப்புறமா எட்டயபுரத்தின் புலவராக இருந்தவரும் இவர் தான். ஓகேவா? இப்போ இவர் எந்த நூல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். இவர் உமர் புலவர் யார்? என்ன நூல் எழுதியிருக்காரு? முதுமொழி மாலை. கிட்டத்தட்ட ஒரு 80 பாடல்கள் இருக்கும். முதுமொழி மாலை 80 பாடல்களை உடைய முதுமொழி மாலை இருக்கு. சீதக்காதி நொண்டி நாடகம், சீரா புராணம், இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு. சரியா? சீரா புராணத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த சீரா புராணம் யாருடைய இதுல வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, யாருடைய ஆதரவு மூலமா அது நடத்தினாருன்னா, யாரு? நம்ம இவர் இருக்கார் இல்லையா, சீதக்காதி வேண்டிக்கிட்டதுக்காக தான் நடத்திருக்காரு, எழுதியிருக்காரு. செய்கு அப்துல் காதிர் மரைக்காயர் அப்படிங்கிறதான் யாரு? சீதக்காதி அவருடைய பெயர். செய்கு அப்துல் காதிர் மரைக்காயருங்கிறது யாருடைய பேரு? சீதக்காதி. வள்ளல் சீதக்காதி இருக்கார் இல்லையா, செத்தும் கொடுத்தான் சீதக்காதி அப்படின்னு படிக்காசு புலவர் இவரை பாராட்டுவாரு. செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்னு இவரை பாராட்டினவர் யார் அப்படின்னா படிக்காசு புலவர். அந்த சீதக்காதி அவருடைய இயற்பெயர் வந்து செய்கு அப்துல் காதிர்.
இவருடைய வேண்டுகோளுக்காகத்தான் சீரா புராணத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. சீரா புராணத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. ஆனா எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே சீதக்காதி இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இவரை ஆதரிச்சவர்னா அபுல் காசிம் மரைக்காயர். முதல்ல ஆதரிச்சவர் யாரு? சீரா புராணம் எழுதுறதுக்கு சப்போர்ட்டிவ் ஃபினான்ஷியலாவும் மற்ற எல்லாமே சப்போர்ட்டிவா இருந்தவர் யார் அப்படின்னா செய்கு அப்துல் காதிர் மரைக்காயர்னு சொல்லப்படக்கூடிய சீதக்காதி. ஆனா அவருக்கு அப்புறமா இவருக்கு சப்போர்ட் பண்ணவரு செய்கு அபுல் காசிம் மரைக்காயர். முதல்ல இருந்தவர் செய்கு அப்துல் காதிர் மரைக்காயர், சீதக்காதி அவருடைய பேரு. இப்ப ரெண்டாவது ஒருத்தர் சப்போர்ட் பண்றாரு, அவரு அபுல் காசிம் மரைக்காயர். பேரை மறந்துடக்கூடாது, சரிங்களா? ஓகேங்க. அப்ப இவருடைய உதவியால தான் இந்த இதெல்லாம் எழுதியிருக்காங்க. சரி, எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்லாம் பார்ப்போமா? சீரத், இதுக்கான மீனிங்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்க. சீரா புராணம் இறைவனின் திருத்தூதரான நபிகள் நாயகம் அவரை பத்தி சொல்லுது. சரி பாப்பா, சீரா புராணம் இருக்கு இல்லையா? சீரா புராணத்துல 3 காண்டங்கள் இருக்கும். சரிங்க, 3 காண்டங்கள். அடுத்து என்னங்க, 92 படலங்கள் இருக்கும். 3 காண்டம், 92 படலங்கள். அது போக என்னது, நமக்கு ஒரு 5027 பாடல்கள் இருக்கும். 3 காண்டம், 92 படலங்கள், 5027 பாடல்கள். இந்த 3 காண்டம் என்னங்க அப்படின்னா விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். என்னங்க, விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். சரி, இந்த விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் இருக்கு இல்லையா, இதுக்கு தமிழ்ல என்ன பேருங்க? இப்போ விலாதத், நுபுவத், ஹஜ்ரத் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அரபு வேர்ட்ஸ். சரியா, அரபு சொற்கள். அப்போ அதுக்கு தமிழ்ல என்ன இருக்கு? விலாதத்து காண்டம்னா பிறப்பியல் காண்டம், நுபுவத்து காண்டம் அப்படின்னு சொன்னா செம்பொருள் காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம்னு சொன்னா செலவியல் காண்டம். அதுதான் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, இப்போ முதல்ல விலாதத்து காண்டம். ஓகேங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா விலாதத்து காண்டம், இதுல வந்து ஒரு 24 படலங்கள்ங்க. ஓகே, 24. நுபுவத்துல ஒரு 21. இப்போ முனை குட்டிங்கன்னா உங்களுக்கு 92 படலம் வந்துடும். சரிங்க, இதில் வந்து 3 பெரும்பிரிவுகள் அப்படின்னு சொல்லியிருப்போம். 92 படலங்கள் இருக்குன்னா 92 படலங்களுக்கு தான் பிரேக்கப் இருக்கும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. எழுதிக்கிட்டு இருக்கும்போது யாரு, சீதக்காதி இறந்து போயிட்டாரு. சீதக்காதி இறந்ததுனால அது வரைக்கும் உள்ள எழுதியிருப்பார் இல்லையா, அதை 2 பார்ட்டா வெளியிட்டாரு. இது ஃபர்ஸ்ட் அவர் எழுதினார் இல்லையா, முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா எழுத ஆரம்பிக்கிறாரு வள்ளல் சீதக்காதி அவர்களுடைய உதவியால. அப்படி உதவியோட எழுதிக்கிட்டு இருக்கும்போது வள்ளல் சீதக்காதி இறந்துட்டார். சீதக்காதி இருக்கிற வரைக்கும் எழுதியிருப்பார் இல்லையா, அதை என்ன பண்ணார் அப்படின்னா இப்போ விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம்னு பிரிச்சுட்டாரு. மொத்தமா எழுதி வச்சிருக்கிறாரு. அதை வள்ளல் சீதக்காதி இறந்த உடனே எழுதுனதை 2 பார்ட்டா பிரிக்கிறாரு, விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம். இதை என்ன பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வெளியில வந்துருச்சு, பப்ளிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா அபுல் காசிம் மரைக்காயர் இருக்கார் இல்லையா, அபுல் காசிம் மரைக்காயரோட உதவியால பேலன்ஸ் இருக்கிறத எழுதிட்டு இருக்காரு. எழுதும்போது யார் இறந்துட்டாருன்னா இப்போ உமர் புலவர் இறந்துட்டாரு. இதுதான் என்ன அப்படின்னா சீரா புராணத்தோட பார்ட் 2. சரியா? ஆனா இதுல நபிகளாரோட வாழ்க்கை வரலாறு முழுதா பாடி முடிக்கப்பட்டுச்சானா இல்லைங்க, இதுல பாதி எழுதிட்டு இருக்கும் போதே உமர் புலவர் இறந்துட்டாரு. ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத, அதாவது நபிகளாருடைய இறுதிக்கட்ட வாழ்வை எழுதினவர் தான் யாருன்னா பனு அகமத் மரைக்காயர். சரியா? நபிகளாருடைய இறுதிக்கட்ட வாழ்வை எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பனு அகமத் மரைக்காயர். இதுக்கு பேரு சின்ன சீரா. ஓகேவாங்க, அதுக்கு பேர் என்னது, சின்ன சீரா. ஓகேவா? இப்போ பார்த்தோம்ல, அதாவது நபிகள் நாயகத்தோட வரலாறு எழுத ஆரம்பிக்கும் போது சீதக்காதி அவருடைய காலத்துல வரைக்கும் எழுதப்பட்டதை முதல்ல விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம் 24, 21 மொத்தம் ஒரு 45 படலங்களை எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இவர் இறந்து போயிட்டார் இல்லையா, அதுக்கப்புறம் இருந்ததை ஹிஜ்ரத்து காண்டம் மொத்தமா என்ன பண்ணிட்டாங்க, பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சரிங்க. ஸோ சீரா புராணமே 2 பார்ட்டா வந்திருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் இதுதான், செகண்ட் பார்ட் இதுதான். ஓகே, அது இதுல என்னங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா விலாதத்து காண்டத்துக்கு தமிழ்ல பேர் என்னன்னா பிறப்பியல் காண்டம். விலாதத்து காண்டத்துக்கு தமிழ்ல பிறப்பியல் காண்டம். அதாவது நபிகள் நாயகம் அவருடைய பிறப்பு, நபிகளாருடைய பிறப்பு, அவருடைய இளமை காலம், அவருடைய திருமணம், இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடியது விலாதத்து காண்டம். சரிங்க, நபிகளாருடைய பிறப்பு, இளமை பருவம், திருமணம், இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடியது என்ன, விலாதத்து காண்டம். நபிகளாருக்கு வந்து ஒரு அற்புதமான ரம்ஜான் மாதத்துல, சரிங்க, ரமலான் மாதம் அப்படின்னு சொல்லும் போது
ஸோ இஸ்லாம்ல ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ரமலான் மாதத்துல வானவர் ஜிப்ராயில் மூலமா திருமறை நபிகள் பெருமானருக்கு அருளப்பட்டது. அதற்கு அப்புறமா மெக்கா மக்கத்துன்னு கொடுத்துருக்காங்களே, எங்க மெக்கால நடந்த விஷயங்களை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இப்போ ஜிப்ராயில் அவர் மூலமாக ஒரு ரமலான் மாதத்துல இவருக்கு திருமறைன்னு என்ன சொல்றாங்க? குர்ஆன். சரிங்க, திருமறை இருக்கு இல்லையா? திரு குர்ஆன் இருக்கு இல்லையா? குர்ஆன் அருளப்பட்டது யாருக்கு அப்படின்னா ஜிப்ராயில் அவர்களின் மூலமாக யாருக்கு? நபிகளாருக்கு இப்போ அருளப்பட்டது. இப்போ அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை மெக்கால இருக்கக்கூடிய மக்களுக்காக இவர் சொல்றாரு. இவர் மெக்கால இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்றாரு குரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரோசியர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இதை பத்தி சொல்றாரு. குரோசியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க குரோசின்னு சொல்லுவாங்க. குரோசியர்கள் இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்றாரு. இவங்களோட கொடுமைகளை பத்தி எல்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. குரோசியர்கள் அப்படிங்கிறவங்களோட கொடுமையை பத்தியும் இதில் சொல்லப்படுது. நுபுவத்து காண்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஜிப்ராயில் அவர்களின் மூலமாக குர்ஆன் அருளப்பட்டது. அதுக்கப்புறமா குரோசியர்கள் அப்படிங்கிறவங்க மக்களை என்னெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பத்தி இங்க சொல்லப்படுது. அது போக மெக்கால இருக்கக்கூடியவங்களுக்கு நபிகளார் போயிட்டு குர்ஆன் பத்தி சொல்றது, அதுல இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கிறது, இதெல்லாம் நுபுவத்து காண்டம். இதை வந்து தமிழ்ல செம்பொருள் காண்டம் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது ஹிஜ்ரத்து காண்டம். இதுக்கு பேரு செலவியல் காண்டம். செலவு அப்படின்னு சொல்றது பயணம் அப்படின்னு தமிழ்ல மீனிங். எப்பவுமே செலவு அப்படின்னு என்னங்க? பயணம். சரி, செலவியல் காண்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மெக்கால வந்து நடந்துட்டு இருக்கும்போது மெக்கால இருக்கக்கூடிய குரோசியர்கள் என்ன பண்றாங்க? நபிகளாரை எதிர்க்கிறாங்க. இப்போ நபிகளார மதீனால இருக்கக்கூடிய மக்கள் இங்க வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. மெக்கால இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது மதீனால இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க? இவர் அழைக்கிறாங்க. அப்போ இவர் மதீனா நோக்கி பயணப்படுறாரு. மெக்கத்தை விட்டு பெருமானார் மதீனம் சென்றதும் சரிங்க, மெக்கால இருந்து எங்க போறாரு? மதீனா போறாரு. மதீனா போகும்போது நடந்த விஷயங்கள், அவர் கூட அபூபக்கர் அவர் போவாரு, தௌர் அப்படிங்கிற மலையில தங்கி இருக்கிறது, காடுகள் வழியா போகும்போது புலிகள் இதெல்லாம் திருத்துறது, இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ மெக்காவை விட்டு மதீனாவுக்கு போறது, அங்க வந்து தீன் நிலை நிறுத்துறது, நிகழ்ந்த போர்கள், நபிகளார் ரிலேட்டடா நிறைய போர்கள் வரும். அதை பத்தி எல்லாம் இதுல சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகேங்க. இப்போ பாருங்க, நபிகளாருடைய பிறப்பு, இளமை, திருமணம், இதை பத்தி சொன்னது விலாதத்து காண்டம் அப்படின்னா பிறப்பியல் காண்டம். நுபுவத்து காண்டம்னா அவருக்கு வந்து திருக்குர்ஆன் அருளப்பட்டது. குறைசியர்கள் அவங்களால் நடக்கப்பட்ட பிரச்சனைகள் மெக்கால நடந்தது. இதெல்லாம் இதுல இருக்கு நுபுவத்து காண்டம். ஹிஜ்ரத்து காண்டம்னா மெக்கால இருந்து கிளம்பி இவர் எங்க போறாரு? மதீனா நோக்கி போறாரு. அதுக்கப்புறம் இது ரிலேட்டட் நடந்த சில போர்கள், இதை பத்தி எல்லாம் சொல்லப்படக்கூடியது. அடுத்து மெக்கா டு மதீனா போகும்போது நபிகளார் நடத்தின அற்புதங்கள் நிறைய இருக்கும். ஸோ இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ஹிஜ்ரத்து காண்டம். சரியா? அப்போ எத்தனை படலங்கள் பார்த்தீங்களா? 24, 21 and 47. அப்போ மொத்தம் 92 படலங்கள் இங்க இருக்கும். சரியா? அப்போ இதெல்லாம் பார்த்துருக்கோமாங்க. ஓகே. இப்போ இதெல்லாம் முடிஞ்சாலும் இதை முழுவதுமா எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடி யார் இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா, முழுவதுமா எழுதுறதுக்கு யார் இறந்து போயிட்டா? ஒரு புலவர் இறந்துட்டாரு. அதனால நபிகளாருடைய இறுதி வாழ்க்கை பத்தி, அதாவது இதுக்கப்புறமா நடக்கக்கூடிய வாழ்க்கையை பத்தி முழுசா எழுதி முடிச்சவர் என்ன? பனு அகமது மரைக்காயர். அந்த நூலை தான் சின்ன சீரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இவ்வளவு பார்த்தோமா? அடுத்து இந்த நூலை முதலா பதிப்பிச்சவர் 1842 தான் பப்ளிஷ் ஆகிருக்குது. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்துல் காதிர் நைனா லெப்பை ஆலிம். அப்துல் காதிர் நைனா லெப்பை ஆலிம் அப்படிங்கிறது தான் முதலா பதிப்பிச்சாரு. இதுக்கு உரை எழுதினவர் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். செய்குத்தம்பி பாவலர், இடாலக்குடி செய்குத்தம்பி பாவலர் இருக்கார் இல்லையா? சதாவாதானி செய்குத்தம்பி பாவலர் அப்படின்னு சொல்லிட்டு புக்ல படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இதுக்கு உரை எழுதவும் செஞ்சிருக்காரு. நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பின்னாடி செய்குத்தம்பி பாவலர் அவர் உரை எழுதவும் செஞ்சிருக்காரு. சரி, ஓகே. இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்க, ஓகே. இப்போ இதெல்லாம் பார்த்தோமா? சீரா புராணம்னா என்ன, உமர் புலவர்னா யாரு, வள்ளல் சீதக்காதினா யாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம். இப்போ மெக்கா டு மதீனா போனார் இல்லையா? மெக்கால இருந்து மதீனா போயிருக்காரு. மதீனா போகும்போது அந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. ஏங்க, மதீனா போகும்போது அந்த ஊர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. ஏங்க, நிறைய இருக்குங்க. இந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. எத்தனை பாடல்? 7 பாடல்கள். மதீனா எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போமா? மதீனாவை பத்தி சொல்றாரு பாருங்க. மதீனா உள்ள போகும்போது ஹிஜ்ரத்து காண்டத்துல இருக்கு, செலவியல் காண்டத்துல நிறைய கஷ்டமான சூழ்நிலைகள் இதெல்லாம் கடந்து நபிகளார் வர்றாரு. வரக்கூடிய இடத்துல நிறைய அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்திட்டு வருவாரு. வந்தவர் இப்ப எங்க வர்றாரு? மதீனாவுக்குள்ள வந்துட்டாரு. மெக்கா டு மதீனா வந்தார் இல்லையா? வர்றாரு மதீனாவுக்கு. வரும்போது இந்த மதீனாவை பார்த்து என்ன சொல்றாரு? இந்த மதீனா மாநகர் எப்படி இருக்குங்கிறாரு.
மதீனா நகரம் எப்படி இருக்கு ஆச்சரியப்படாரு பாருங்க. மாளிகை நகரம். வடவரை பொருவென மலிந்த மேனிலை கடலென ஒலித்ததா வனத்தின் கம்பலை புடவியை அளந்தன போன்று வீதிகள் இடன் அற நெருங்கின மாடம் எங்குமே. வடவரை பொருவென மலிந்த மேனிலை கடலென ஒலித்ததா வனத்தின் கம்பலை புடவியை அளந்தன போன்று வீதிகள் இடனற நெருங்கின மாடம் எங்குமே. வடவரைனா வடமலைகள், வடமலைனா இமயமலை, பொருனா சிகரம், கடலன்னு ஒலித்ததா ஓகே, புடவியே பூமி, மாடம் மாளிகை. இப்ப பாத்துட்டு என்ன சொல்றாரு, இப்ப என்ன சொல்றாரு, அங்கிருந்து வர்றாரு. பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. வடக்கு மலைகளின் உயர்ந்த சிகரங்கள் போல, இமயமலையோட உயர்ந்த சிகரங்களை போல பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்குதான். இது வந்து என்னது, அப்புறம் எப்படிங்க நபிகளார் எப்படி இமயமலையை பாடினார் அப்படின்னு யோசிக்க கூடாது. எழுதின உமர் புலவர் நம்ம ஊருக்காரரு. அவருடைய இதில் வந்து எழுதுறாரு, வடக்கு மலைகளைப் போல உயர்ந்த சிகரங்களைப் போல, வடக்கு மலையில இமயமலையில இருக்கக்கூடிய சிகரங்களை போல உயரமா என்ன இருக்குதான், இந்த மாதிரி இது இருக்குது, பில்டிங்ஸ்லாம் இருக்கு, வீடுகள்லாம் இருக்குது. கடல்ல நான் ஒலித்ததான் வனத்தின் கம்பலை, எப்பவுமே கடல்ல அலை அடிக்கிற மாதிரி சவுண்ட். புவியே சரி புடவியை அளந்தன போன்று வீதிகள், பூமி மாதிரி இந்த இதில் சொல்ல புவி மாதிரி அகலமான தெருக்கள் அங்க இருக்குது. இடநற நெருங்கின மாடம் எங்குமே, இடைவெளியே இல்லாம மாளிகைகள் எல்லாம் நெருக்கமா இருக்குது. அவர் சொல்றாரு, நான் மதீனா உள்ள வந்தேன், இந்த ஊரை பார்த்தா எப்படி பிரம்மாண்டமா இருக்கு, எவ்வளவு பிரம்மாண்டம் கேட்டீங்க அப்படின்னா, வடக்கு மலைகள்ல இருக்க சிகரங்கள் மாதிரி உயர்ந்த மாளிகைகள், கடல்ல எப்பவுமே அலை அடிக்கிற மாதிரி இங்க தெருக்கள்ல வீதிகள்ல எப்பவுமே சவுண்டு கேட்கக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய வீதிகள், மக்கள் வீதிகள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூமி மாதிரி அகலமான, பூமியே அளந்த மாதிரி பெரிய பெரிய வீதிகள் இருக்கு. இடமே இல்லாம நெருக்கமா இருக்கக்கூடிய மாளிகைகள் இருக்கு. இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஊரா அப்படின்னு மதீனாவை பார்த்து சொல்றாரு. அடுத்து அது மட்டும் சொல்லாம அந்த ஊரை எப்படி சொல்றாரு பாருங்க. வெறும் பெரிய பெரிய கட்டிடங்கள் மட்டும் இல்ல, அங்க இருக்க மக்களுடைய எண்ணங்களும் மனதும் பெருசாதான் இருக்குங்க. சொல்றாருங்க, கலைவலார் மறையவர் கருத்தில் எண்ணியது இளையனாது அரும்பொருள் யாவும் எய்தலால் மலைவிலாது அருளிய வள்ளியோரினும் தொலைவிலா பெரும்புகழ் படைத்த தொன்னகர். தொன்னகர் என்ன, தொன்மையான புகழை உடைய நகர் அப்படின்னு சும்மா. கலைவலார் கலைஞர்கள், மறையவர் சமய அறிஞர்கள், சமயம் சார்ந்த கருத்துக்கள் தெரிஞ்ச சமய அறிஞர்கள், கருத்தில் மனதில், எண்ணியது நினைத்தது, அரும்பொருள் அரிதான பொருள், வள்ளியோர் வள்ளல், கலைவலார் மறையவர் கருத்தில் எண்ணியது இளையனாது அரும்பொருள் யாவும் எய்தலால், அரும்பொருள் அரிதான பொருள், அரிய பொருள், அருமையான பொருள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. மலைவிலாத அருளிய வள்ளியோரினும், சரியா, தொலைவிலா புகழ். அதாவது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கலைஞர்கள் சமய அறிஞர்கள் வந்து மனசுல ஆசைப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொருள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, இந்த பொருள் நமக்கு வேணும், மீன்ஸ் அது தேவைப்படுது அந்த மாதிரி. சரியா, வேணும்னா பேராசை அப்படின்னா ஒரு தேவை, எசென்ஷியல் நீடு அந்த மாதிரி. சரியா, அப்போ இந்த பொருள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு கலைஞர்களோ அல்லது சமய அறிஞர்களோ நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனசுல தோணிச்சுன்னா, அது எவ்வளவு அரிதான பொருளாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய வள்ளல்கள் இந்த ஊர்ல வாழ்றாங்க. எப்படிங்க, அது எவ்வளவு அரிதான பொருளா இருந்தாலும் சரி, அரிய பொருளா இருந்தாலும் சரி, அதை கொடுக்கக்கூடிய வள்ளல்கள் இந்த ஊர்ல வாழ்றாங்க. அதனால தொலைவிலா பெரும்புகள் படைத்த தொன்னகர். தொலைவிலான்னு என்ன, ரொம்ப தூரத்துல ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஊர்ல போய் கேட்டாலும் மதீனானா மதீனா அப்படின்னு சொன்னா அந்த ஊர் எப்படிப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன, மதீனாவுடைய புகழ் ரொம்ப தூரத்துக்கு பரவி இருக்க காரணம் என்னன்னா, கலைஞர்களோ சமய அறிஞர்களோ தங்கள் மனசுல நினைக்கக்கூடிய பொருளானது எவ்வளவு அரிதான பொருளா இருந்தாலும் அதை கொடுக்கக்கூடிய வள்ளல்கள் இருக்கு. அதனால இந்த ஊர் அதாவது வள்ளல் தன்மையை சொல்லுது. இருக்கக்கூடிய மக்களின் மனசும் பெருசுதான், கட்டிடங்கள் மட்டும் பெருசு இல்லைங்க, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களின் மனதும் பெருசு அப்படிங்கிறத காட்டுறாங்க. சரியா, பொன்னகரம் செல்வத்தை சொல்றாங்க. செல்வத்தை தானே, ஓகே, அந்த ஊரோட தோரணத்தோடும் கொடிக்காடு துண்ணலால் வாரண மதமாலை மலிந்து நிற்றலால், சரி, வாரண மதமலை மலிந்து நிற்றலால் காரணத்தோடும் வரவாறு காணலால் பூரண புவியென பொலிந்த பொன்னகர். தோரணத்தோடும் கொடிக்காடு துண்ணலால் வாரண மதமலை மலிந்து நிற்றலால் காரணத்தோடும் வரவாறு காணலால் பூரண புவியென பொலிந்த பொன்னகர். இந்த ஊர் எப்படி இருக்கு பாருங்க. தோரணத்தோடும்,
தோரணங்கள்லாம் கட்டியிருக்காங்க. சரியா, தோரணமா கட்டிருக்காங்க. கொடி காடு துன்னலால், துன்னல்னா என்ன, அந்த துணியால் ஆன கொடிலாம் இருக்கு இல்லையா, கொடி அங்கங்க நிறைய நட்டிருக்காங்க. ஊர்ல பாத்தீங்கன்னா தோரணங்கள் கட்டியிருக்காங்க, கொடியெல்லாம் அங்கங்க நட்டிருக்காங்க. வாரண மதமலை, வாரணம்னா யானை, வாரணம்னா என்னது, யானை. காரணத்தோடும், காரணம்னு சொன்ன குதிரை. வாரண மதமலை மலிந்து நிற்ற மலை போன்ற நல்ல உயரமான கம்பீரமான யானைகள், மத யானைகள் நிக்குது அங்க. குதிரை வண்டியில அங்கங்க எல்லாரும் போயிட்டு வர்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பூரண புவியென பொலிந்த பொன்னகர் சொல்றாரு. இந்த ஊர் வந்து பூமியிலேயே ரொம்ப பூரணமான செல்வங்களுடைய ஊரு அப்படின்னு சொல்ல தோணுது. இந்த ஊருக்குள்ள வந்தோடனே எப்படி இருக்கு, அங்கங்க பாத்தீங்கன்னா தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கு. சரியா, தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கு. அந்த ஊர் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றாரு. தோரணங்கள் கட்டியிருக்காங்க, அங்கங்க கொடிகள் எல்லாம் நட்டியிருக்காங்க, துணியாலான கொடி. அங்கங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா யானைகள் எல்லாம் நிக்குது, மத யானைகள், கம்பீரமான யானைகள் எல்லாம் நிக்குது. இந்த பக்கத்துல குதிரை வண்டியில நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பூமியிலேயே பூரணமான செல்வமுடைய ஒரு நகராக தான் எனக்கு இது தெரியுது அப்படிங்கிறாரு. அடுத்து மனைநகரம், அந்த ஊர் மக்களோட பண்பை சொல்றாரு பாருங்க. அடுத்து சுதை ஒளி மேனிலை துலங்கி தோன்றலால் புதுமலர் தெருதோறும் புது சிந்தி பொங்கலால் எதிர்பணிந்து இடுவிருந்து இனிதின் நல்கலால் வதுவையின் மனையென இருந்த மாநகர். இந்த இது வந்து இங்க வந்துடும். சுதையொளி, சுதையொளி மேனிலை துலங்கி தோன்றலால், சுதையொளி மேனிலை துலங்கி தோன்றலால். சுதை ஒளினா என்னது, சுண்ணாம்புனா. மேனிலைங்கிறது மாளிகைகள், வீடுகள்லாம் இருக்கு இல்லையா, உயர்ந்த வீடுகள்னா. புதுமலர் தெருதோறும் சிந்தி பொங்கலால் எதிர்பணிந்து இடுவிருதி இனிதி நல்கலால் வதுவை. வதுவைனா திருமணம். வதுவையெல்லாம் முன்னாடி கேட்டிருக்காங்க. வதுவைனா மீனிங் என்னன்னு. ஓகே மாமா, சுதையொளி மேனிலை துலங்கி தோணும். அந்த ஊருக்குள்ள போனா எப்படி இருக்குதான், இந்த ஊருக்குள்ள போனா எப்படி இருக்கான், எல்லா வீடும் நல்லா சுண்ணாம்பு அடிச்சு பளபளன்னு இருக்கு, குசுற மாதிரி இருக்கு. எப்பவுமே அந்த ஊரை வந்து நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. அப்படி வெள்ளை அடிச்சு பளபளன்னு இருக்கு எங்க பார்த்தாலும். புதுமலர் தெருதோறும் சிந்தி பொங்கலா, தெருவில் குப்பையெல்லாம் பார்க்க முடியல. இப்போ விழுந்த பூ புது பூவா கீழே கிடக்குது. புது பூ தான் கீழே கிடக்கு, பழைய குப்பையெல்லாம் பார்க்க முடியல, நீட்டா இருக்குது. எதிர்பணிந்து இடுவிரிந்து இனிதி நல்கலால். அந்த ஊர்ல நம்ம இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்களாம், வாங்க சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்களாம். ஏன் வந்து சாப்பிட்டு போங்க, உங்களை பார்த்தா வெளியூர்காரங்க மாதிரி இருக்கு, சாப்பிட்டீங்களான்னு தெரியல, வாங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்றாங்க. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, வதுவையின் மனையென இருந்த மாநகர். வதுவைனா திருமணம், ஒரு கல்யாண வீடுமா இருக்கு. கல்யாண வீடு எப்படி இருக்கும், புதுசா பெயிண்ட் அடிச்சிருப்போம், அங்கங்க பூலாம் கொட்டி கிடக்கும் இல்லையா, இப்போ வர்றவங்க எல்லாம் சாப்பிட சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா, இப்போ அது மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஊரே ஒரு வீடு, ஒரு கல்யாண வீடு எப்படி இருக்கும், ஆனா இந்த ஊரே கல்யாண வீடு மாதிரி தாங்க இருக்கு. சரியா, அந்த மாதிரி இருக்கான். எங்க பார்த்தாலும் சுண்ணாம்பு அடிச்சு பளபளப்பா வீடு இருக்குது, புது மலர்கள் மட்டும்தான் சிந்தி இருக்குது, நீட்டா இருக்குது. அந்த தெருவில் நடந்து போனோட வாங்க சாப்பிட்டு போங்கன்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க, அவங்களா வந்து கூப்பிடுறாங்க. இப்படி ஒரு இதை பார்க்கும்போது இவ்வளவு பண்பான மக்கள் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாரு. இப்போ பார்த்தோம் பெரிய பிரம்மாண்டமான வீடுலாம் பார்த்தோம் முதல்ல. 2வது பாட்டுல என்ன சொன்னாங்க, எப்படிப்பட்ட வள்ளல்கள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. 3வது பாட்டுல வந்து அந்த ஊருடைய செல்வங்கள் எப்படிலாம் இருக்கு. 4வது பாட்டுல மக்களுடைய நல்ல பண்புகள் எப்படி இருக்கு. 5வதுங்க அந்த ஊரோட ஆட்சியை சொல்றாரு. ஒரு பகை வறுமை நோய் ஓட ஓட்டிமேல் குறைவர மனுமுறை கோன் நடாத்தி நீள் நிறைதரும் பெரும்புகள் நிலைநிறுத்தியோர் மறுவிலாத அரசன இருந்த மாநகர். உருபகை வறுமை நோயோட ஓட்டி மேல் குறைவர மனுமுறை கோன் நடாத்தி நீள் நிறைதர பெரும்புகள் நிலைநிறுத்தியோர் வறுவிலாத அரசன இருந்த மாநகர். அந்த ஊர்ல ஒரு அரசரோட ஆட்சி நல்லா இருக்கு. இந்த ஊரோட ஆட்சி நல்லா இருக்கு. ஆட்சி நல்லா இருந்தா என்ன இருக்குங்க, பகை இருக்காது, வறுமை இருக்காது, நோய் இருக்காது, பசி இருக்காது, பட்டினி இருக்காது. இதான ஒரு நல்ல அரசரோட ஆட்சி. ஒரு ஆட்சி இருந்த ஒரு பகையா, ஒன்னும் பகைவர் இருந்தால் ஜெயிக்கணும், அழிக்கணும், முதல்ல நண்பராக்கணும். நம்ம நாட்டு பக்கத்து நாட்டில் ஒருத்தர் இருக்காரு, நண்பராக்குங்க. இல்லையா அவர் ஜெயிச்சு உட்கார வைங்க, இல்லையா அழிச்சிடணும். ஏன்னா நம்ம மக்கள் நிம்மதியா இருக்கணும்ல. அதனால ஒரு பகையா இருந்தா என்ன பண்ணணும், ஜெயிக்கணும், அழிக்கணும், ஜெயிக்கணும், இந்த நண்பராக்கணும், சம்திங் ஏதோ ஒண்ணு. அப்போ பகையா இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது, பட்டினி. இப்படி எந்த ஒரு ஊர்ல வந்து நல்ல ஆட்சி நடக்கும், அதுதான் நல்ல ஆட்சி. ஒரு ஊர்ல வேலை இல்லை, சாப்பிட காசு இல்லைங்கிறாங்க, பட்டினியில இருக்கிறாங்க, வறுமையில இருக்கிறாங்கன்னா அப்ப அந்த ஆட்சி தப்பு யாரு மேல, அரசு மேல. ஆனா இங்க எதுவுமே இல்லையே, எல்லாம் நல்லா இருக்குங்க. குறைவர மனுமுறை கோர் நடாத்தி, எந்த குறையும் இல்லாம மனுமுறை
பழைய நம்ம இலக்கியங்களை சொன்னதுபடி நல்லதொரு ஆட்சியை கொடுத்து நிறைவான பெரும் புகழோட இங்க என்ன பண்றாங்களாம், ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த ஊரை சொல்றாரு. இந்த ஊர் எப்படி இருக்கு அப்படின்னா, பகையோ பசியோ வறுமையோ பட்டினியோ இல்லாம, நோயோ இல்லாம, நல்ல முறைப்படி நீதிமுறை தவறாம இங்க நிலைத்த ஒரு பெருமையோட ஆட்சி நடக்கு. இந்த ஊர் அப்படி இருக்குன்னு ஆட்சி முறை சொல்லிட்டாரு. இன்னும் 2 பாட்டுங்க. தெண்டிரை ஆரமும் பூணும் சிந்தலால் விண்டு பற்பல மொழி விளம்பலால் மண்டிய வளந்தலை மயங்கலால் மது உண்டவர் என மதர்த்து இருந்த ஒன்னகர். அதுல சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த பாட்டை பார்த்து, சரியா, இந்த பாட்டில் இவர் இப்படி நடந்து போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இமேஜின் பண்ணுங்க. இவர் போறாரு. இது மாதிரி வெளியூர்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்தவங்க இந்த ஊர்ல இருக்க செல்வங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போறாங்க. பார்க்கும்போது எப்படி இருக்குதான், தெண்டிரை ஆரமும். தெண்டிரைன்னு என்ன? தெளிந்த அலைகள். தென் திரை என்னது? தென் திரை தெளிந்த அலை அப்படின்னு பேர். ஆரம்னு சொன்னா ஆபரணம், ஆர்னமெண்ட்ஸ். ஓகே, இப்போ தெளிந்த அலைகளுடைய கடல்ல இருந்து எடுக்கப்பட்ட முத்து போன்ற ஆபரணங்கள் இங்க நிறைய இருக்கு. இல்லையா? தெளிந்த அலைகளுடைய கடல்ல இருந்து எடுக்கப்பட்ட முத்து, இதுல செய்யப்பட்ட ஆபரணங்கள் நிறைய இருக்கு. விண்டு பற்பல மொழி விளம்பலால். பற்பல மொழி விளம்பலாம்னா பல மொழி பேசக்கூடிய மக்கள் இங்க இருக்கிறாங்க. இந்த ஊர் அவ்வளவு பெரிய ஊரு. பார்த்தீங்கன்னா நிறைய செல்வங்களா குவிஞ்சு கிடக்குது, ஆபரணங்கள்லாம் ஆர்னமெண்ட்ஸா குவிஞ்சு கிடக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பல மொழி பேசக்கூடிய மக்கள் அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. ஏன்னா பல மொழி பேசுற மக்கள்னா அந்த ஊர்ல வர்த்தகம் நல்லா இருக்கு, பல ஊர்ல இருந்து இங்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? வந்திருக்காங்க. மண்டிய வளந்தலை மயங்கலால் வச்சிருக்கக்கூடிய வளங்கள், செல்வங்கள், தானியங்கள் இதெல்லாம் பார்த்து மது உண்டவர் என மதர்த்து இருந்த ஒன்னகர். அப்படி பார்த்தவங்க என்ன பண்றாங்களாம், மதுனா தேன், சரியா, அதிகமா இனிப்பு தேன் சாப்பிட்டா கொஞ்சம் மயக்கமா வரும்ல, அந்த மாதிரி இந்த செல்வங்களெல்லாம் பார்த்து மயங்கி நிக்கிறாங்க. புரியுதுங்க? என்ன சொல்றாங்க? தெளிந்த அலைகளுடைய கடல்ல இருந்து எடுக்கப்பட்ட முத்து போன்ற பொருட்கள்ல செய்யப்பட்ட ஆபரணங்கள் நிறைய இருக்கு. முத்து போன்ற பொருட்கள்ல செய்யப்பட்ட ஆபரணங்கள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா பல மொழி பேசக்கூடிய மக்கள் எல்லாம் அங்க நிக்கிறாங்க. அடுத்து மண்டிய வளந்தலை இப்படி இருக்கக்கூடிய நிறைந்து இருக்கக்கூடிய செல்வங்களை பார்த்து மயங்கி போய் நிக்கிறாங்களாம் புதுசா பாக்குறவங்க. எப்படி நிறைய இனிப்பு சாப்பிட்டா, மதுனா தேன், அதிகமா தேன் சாப்பிட்டா ஒரு மயக்கம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு லைட்டா மயக்கத்துல நிக்கிறாங்களாம் இந்த செல்வங்களை பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஊர்ல எவ்வளவு செல்வங்க இருக்கு. ஒன்னகர் இங்க மட்டும்தான் அப்படி இருக்கும், ஒப்பில்லாத நகர் அப்படிங்கிறாங்க. அடுத்து லாஸ்ட்டுங்க, கடைசி பாடல். செம்மை நகரம். இந்த ஊரு எவ்வளவு நல்ல மக்கள் இருக்கு, நல்ல பண்புகள் பாருங்க. தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும் மானமும் பூத்த தின்மரனும் வெற்றியும் ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்த நல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேநகர். சேநகர்னா செம்மை நகர். ஓகேவா? இந்த மீனிங் கொடுத்துருக்காங்களா? தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும். தானம் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியது, ஒழுக்கம் டிசிப்ளின்ஸ், தவம் அதுவும் ஒழுக்கம் தானே, ஈகை அதுவும் கொடுக்கறதானே, தானமும் ஈகையும் கொடுக்கறதானே. அப்புறம் என்னங்க ஒரே வார்த்தை ரெண்டு வந்திருக்கு, ஒரே மீனிங் அப்படிதானே. சரி, தானம் ஈகை ரெண்டுமே கொடுக்கறதான். தானம் ரொம்ப அவசியமான பொருட்கள் கொடுக்கறது. இப்போ காசு கொடுக்கறத தானம்னு சொல்ல மாட்டோம், வள்ளல் தன்மைன்னு தானே சொல்லுவோம். அதாவது ஆனா அன்னதானம், இரத்த தானம், உயிர் தானம், குருதி தானம், கண் தானம், என்னது ரொம்ப முக்கியமான பொருட்கள், எசென்ஷியல் நீட்ஸ், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கொடுக்கலாம். இதுதான் தானம். ரொம்ப அடிப்படையா தேவையான பொருட்களையும் ரொம்ப தேவையான பொருட்களையும் கொடுக்கறவங்க இங்க இருக்கிறாங்க. அடுத்து ஈகை, கஷ்டப்பட்டுறவங்களுக்கு காசு கொடுத்து உதவி பண்றது, ஈதல் கொடுக்கறது. ஓகே, ரெண்டு விதமானதும் இருக்கு, வள்ளல் தன்மை இருக்கு, அடுத்து அடிப்படை தேவைக்கு கொடுக்கறதும் இருக்கு, தானமா கொடுக்கறதும் இருக்கு இல்லையா? ஓகே, அது ஒண்ணுங்க. ரெண்டு இருக்கு. பொதுவா தானம் அப்படின்னா கொடுத்தா திரும்ப கேட்க போறது கிடையாது, தானமும் கொடுக்கறது திரும்ப கேட்கக்கூடாது, கொடுக்கவும் முடியாது, அப்படிப்பட்ட பொருளை தான் தானம்னு சொல்றோம். ஈகை பணமோ பொருளோ கொடுக்கறது கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, ஒழுக்கம் தவம் ரெண்டும் ஒண்ணுதான். ஒழுக்கம் அப்படின்னு சொன்னா இல்லற ஒழுக்கம், சரியா? இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்க, நார்மல் ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறவங்களே டிசிப்ளின்ஸ், ஒழுக்கமான மக்கள் வாழ்றாங்க ஃபேமிலி லைஃப்ல. தவம்னு சொன்னா இறைவனை அடையிறதுக்கு குடும்ப வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி இறைவனை அடையிறத நோக்கி போவாங்க இல்லையா, அவங்களுடைய ஒழுக்கம் தான் தவம். சரிங்க,
இப்போ ஒழுக்கம் தவம் சொல்லும்போது இல்லற வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப்ல இருக்கவங்களுடைய டிசிப்ளின்ஸ், தவம் அப்படின்னு சொல்லும்போது இறைவனை அடையிறதுக்காக எல்லாம் விட்டுட்டு போறாங்களே அவங்களுடைய ஒழுக்கம். இப்போ தானமும் ஒழுக்கம் தவமும் ஈகையும் எல்லாம் அந்த ஊர்ல இருக்குங்க. அப்படியே எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அப்படி இருக்கு. மானமும் பூத்ததின் மரணம், மானம் தன்மானம், நமக்கான ஒரு மரியாதை கொடுக்கிறது. பூத்த தின் மரணம் வீரம், வெற்றி, ஊனமில் ஊக்கம், குறைவில்லாத ஊக்கம், சோம்பேறித்தனமா யாரும் இல்லை, குறைவில்லாத ஊக்கத்தோட எல்லாரும் இருக்காங்க. ஒளிர காய்த்த நல் தீன் எனும் செல்வம், தீன் எனும் நெறி, இறைவன் அடைவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நெறி இருக்கு இல்லையா, தீன், எல்லாமே இந்த ஊர்ல சிறப்பா இருக்குங்க. எதெல்லாம் இருக்கு மக்கள் கிட்ட பாருங்க, தானமும் தானமும் ஒழுக்கமும் தவமும் ஈகையும் இருக்கு, தன்மானம் இருக்கு, வீரம் இருக்கு, வெற்றி மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கு, குறைவில்லாத ஊக்கம், யாரும் சோம்பேறித்தனமா இல்லை, யாரும் எதிர்பார்த்து இல்லை, எல்லாரும் வேலை பண்றாங்க, எல்லாரும் ஏதோ செயல்பாட்டுல இருக்கிறாங்க. அடுத்து ஒளிர காய்த்த, வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய தீன் எனும் மார்க்கம் எல்லாமே இந்த ஊர்ல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஊர் தான் இந்த மதீனா அப்படின்னு சொல்லிட்டு யார் பாக்குறா, ஆச்சரியமாக நபிகளார் பாக்குறாரு. சரிங்க, மெக்கால இருந்து கிளம்பி வந்த நபிகளார் இப்ப மதீனாவை பார்த்து ஆச்சரியமா பாக்குறாரு, இப்படி ஒரு ஊரா, இப்படி ஒரு மக்களா அப்படின்னு. இப்படி ஒரு சூப்பரான ஒரு பாட்டு. சரிங்களா, சீரா புராணத்துல நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸ்ல மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.